முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். சீனா சீட்டாட்டங்களின் தேசம் என அழைக்கப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சீனாவை ஆட்சி செய்த தங் வம்சத்தை சேர்ந்த மன்னர்தான் சீட்டாட்டங்களை கண்டுபிடித்துள்ளார். தொடக்கத்தில் மன்னர்களின் குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்ற இந்த ஆட்டத்தை லீஃப் கேம் என்ற பெயரில் அழைத்துள்ளனர். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஹாய் ஹாய். நார்மலாக மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் மேடையில் மட்டுமே நடக்கக்கூடியதாக இருந்தது. அதை ஜெயா டிவி மாற்றி இந்த க்ளோஸ்அப் மேஜிக்ங்கிற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி, எப்படின்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் கையிலேயே நடக்கிற பேர் தான் க்ளோஸ்அப் மேஜிக்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே நடக்குது. சரி, மேஜிக்னு என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன அது என்ன உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? அது ஒரு வித்தை, கலை தான். ரைட் சார். உங்கள் லைஃப்பில் மேஜிக் மாதிரி ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மேஜிக் மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஏதாவது நடக்க முடியாத ஒன்று நடந்துச்சுன்னா சார் எனக்கு லைஃப்பில் ஒரு பார்க்காதது எதனா ஒன்று நடந்தால் அது மேஜிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா? மேஜிக் கிடையாது இல்லை, லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். எனக்கு தெரியல, எதுவுமே இல்லையா? தெரியல. ரொம்ப உங்களுக்கு இல்லை, இது உங்கள் படித்த காலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா, ஏதாவது மறக்க முடியாத நாள்னு என்ன சொல்லுவீங்க? உங்கள் வெட்டிங்காக இருக்கலாம். முடியாத நாள்னு சொன்னால் இப்போ என் பையன் கூட ஸ்டேஜ் ஏறுறான், அதுவே எனக்கு மறக்க முடியாது. நான் படுத்துறேன்னு சொல்லி வெட்டிங் இல்லை, இப்போ என்னோட இந்த மாதிரி மைக் எடுத்து பற்றி பேசுறது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்ல, நல்லா ரெகுலராக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுதான். ஆமாம், இன்னைக்கு என்னோட சன்னோட பர்த்டே வேறு இன்னைக்கு. வெரி குட், சூப்பர் சார். மைக்கு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் இது பண்ணேன், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன், பிஸ்னஸ். ஓ, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை எனி மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது மேஜிக் நடந்திருக்கா? இல்லை இங்கே நீங்கள் படிக்கிற காலத்தில் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ அம் ஸ்ராவணி சார். என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். வெரி குட். ஓகே, எதுவும் மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? நோ சார். மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இன் லைஃப்? யா, when I gave my birth to my son. Adam. He likes to play. Okay, thank you ma'am. அப்படியே மைக் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. Hi sir. I'm Priya. I'm working in a reputed institution as a teacher. Oh, very good. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல். Yeah. நார்மலா படிப்பு சொல்லி தரவங்க டீச்சர் தான் ரொம்ப முக்கியம். Yes, blessed to be in this profession. Oh, very good. உங்களுக்கு ஹாபி என்ன? Reading books. I have even watched a magic show. பாத்துர்க்கீங்களா? Yes. என்ன டெலிவிஷன்? Directly. இப்போ ஷோ எப்படி மேடையில பாத்தீங்க? ஆமா, ஸ்டேஜ்ல பார்த்தேன். ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் ஃபார் தான். உங்க லைஃப்ல ஏதாவது மறக்க முடியாம ஒரு ஒண்டர்ஸ் ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா? மேஜிக் மாதிரி நான் இந்த நாளை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் டீச்சராக நான் ஒரு ஸ்கூலில் போகும்போது பசங்களை ஃபேஸ் பண்ணி நான் டீச் பண்ணது என்னால் மறக்க முடியாது. முதல் நாள் அதான் உங்க லைஃப்ல எஸ், அன்ஃபர்கெட்டபிள். ஃபர்ஸ்ட் நாள் உள்ள போய் கிளாஸ் எடுக்கும்போது பசங்களை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க கூட பேசும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ், நம்மளோட எய்மை நம்ம அட்டைன் பண்ணிட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ், அது என்னால் மறக்க முடியாது. இட்ஸ் ரியலி a miracle. சூப்பர், தேங்க் யூ. சுபாஷினி. ஓகே, உங்களுக்கு லைஃப்ல ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நீங்க எதை நினைக்கிறீங்க? மறக்க முடியாத ஒரு நாள்? என்னோட ஃபர்ஸ்ட் சன் தான். உங்க சன் தான் உங்க லைஃப்ல அவனோட ஃபர்ஸ்ட் பிறக்கும்போது அந்த இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. மேஜிக்கல் மாதிரி. ஆமா. ஓகே, வெரி குட். நம்ம ஒரு குழந்தையா இருந்தோம், இப்போ நமக்கே ஒரு குழந்தை கையில இருக்குன்றது ஒரு ரொம்ப காட் கிஃப்டா இருந்தது அவன் வந்ததுல இருந்து. ஓகே, சரி, நீங்க உங்க லைஃப்ல மறக்க முடியாத நினைவுகளும் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு நாளாக நான் இன்றைக்கி மாற்ற உங்களுக்கு வேண்டி நான் வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கூட பேசும்போது கார்ட்ஸ் பற்றி சொன்னீங்களே, கார்ட்ஸ் மேஜிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதில் 52 கார்ட்ஸ் இருக்குது சார். செக் த கார்டு. நீங்கள் அதை சஃபில் பண்ணிவிடுங்க. அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை எல்லா கார்டையும் பார்த்துருங்க, டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸா இல்லை ஒரே மாதிரி இருக்காங்க? கார்ட்ஸ் ஆல் செக் பண்ணி பார்த்துருங்க. கார்ட்ஸை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ரெகுலராக விளையாடுவீங்களா எல்லோரும்?
எப்பாவது ஒரு தடவை வெக்கேஷன் லீவ் டைம் மட்டும். ஓகே, திஸ் இஸ் 52 கார்ஸ். இது இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ஸுங்க. எல்லாமே இதில் ஒரே மாதிரி கிடையாது. திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ஸ். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 52 கார்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கார்ஸ். இதுவும் ஒரே மாதிரி கிடையாது. கிளியர் தெரியுதா எல்லா கார்டும் உங்களுக்கு? தெரியுது, விசிபிள். விஷுவலாக எல்லாமே ஒரே மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஓகே, சஃபில் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சஃபில் இருக்கு. கை காட்டுங்க சார், உங்கள் கை வச்சுருங்க. ஓகே, சரி, இந்த மாதிரி ஒரு சஃபில் இருக்குது. கிளியர். இது ரிஃபில் சஃபில். இப்படி வச்சு ஒரு சஃபில் இருக்குது. கிளியர். ஓகே, இதிலிருந்து எந்த கார்டு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். எனக்கு சொல்ல வேண்டாம், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கார்டு மிக்ஸ் ஆகிருக்குமா இல்லை ஒரே மாதிரி இருக்குங்களா? மிக்ஸ்டாக தான் இருக்கு. ஓகே, மிக்ஸ் ஆகிருக்கு 100%. ஓகே, ஸோ நான் இதை சஃபில் பண்ணுறேன். லைக் எனி ஒன் கார்டு, யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்களேன். எனி ஒன் கார்டு சும்மா எனக்கு காட்ட வேணாம், சீக்கிரட்டாக பார்த்துக்கேன். ஓகே, பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். நீங்கள் எடுத்த கார்டு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. கிடையாதுல்ல? கண்டிப்பாக. ஓகே, ஸோ நீங்கள் எடுத்த கார்டை உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சாலும் என்னால் சொல்ல முடியும். மைண்ட் ரீடிங்னு சொல்லுவோம். மனசுக்குள்ளே என்னன்னா அடுத்தவங்க மைண்டில் என்ன நினச்சி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல. அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவாங்க இது நடக்கும்னா, நான் சொல்கிறது எக்ஸாக்ட்லி உங்கள் மைண்டை ரீட் பண்ணி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ அந்த மேஜிக் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். பட் அதை நான் முதல்ல உங்ககிட்ட அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் திங்க் இன் யுவர் கார்டு. உங்கள் கார்டை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்க, வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். ஓகே, ரைட். கண்ணை சிமிட்டாதீங்க, ஒரு நிமிஷம் என் கண்ணை பாருங்கள். எஸ், நீங்கள் உங்கள் மனநிலை இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறது என்னென்னா, ஒரு அதில் 2 கார்டு இருக்குது. இதில் வந்து ரெட் அண்ட் பிளாக். ஓகே, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் கார்டு தான் உங்கள் கையில் இருக்கணும். யா, கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். யா, ஐ டோன்ட். ஓகே, ரெட்டு தான் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், அது வந்து ரெட்டில் வந்து 2 சிம்பிள் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டின், இதய படம் மாதிரி போட்டுக்கும், தெரியுமா? ஆர்டின்ங்கிறது வந்து ஆர்டின் ஷேப்பில் இருக்கும். another is டைஸ், டைமண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சது வந்து ஒரு டைமண்ட்ங்கிற கார்டை தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஷூர் ஷூர். கரெக்டா? ஷூர், கரெக்ட். எஸ், இஸ் நாட் இன் பிக்சர் கார்டு. தி கிங், குயின், ஜாக் இதெல்லாம் நாங்கள் பிக்சர் கார்டுன்னு சொல்லுவோம் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து பிக்சர் கார்டு எதுவும் எடுக்கல, நீங்கள் ஒரு நம்பரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு நம்பர் கார்டு எடுத்திருக்கீங்க. ஓகே, இட்ஸ் நாட் இன் பிக்சர் கார்டு. அது ஒரு நம்பர் தான். 2, 3, 4 கிடையாது, 5 இல்லாது, 7 கிடையாது, 8 கிடையாது. அப்போனா 6 ஆஃப் டைமண்ட் உங்கள் கையில் இருக்கணும். கரெக்ட் சார். பாருங்க, பார்வையாளர் ஒருவர் தான் தேர்ந்தெடுத்த கார்டை மனதில் நினைத்துக் கொள்ள தயா அந்த பார்வையாளரின் கண்களின் வழியாக ஊடுருவி அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டை சரியாக கணித்துக் கூற அனைவரையும் வியப்பு ஆட்கொள்கிறது. அடுத்ததாக நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு. ஒன்பதாம் நூற்றாண்டில் சீனர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சீட்டுக்கட்டுகள் 11ஆம் நூற்றாண்டில் ஆசியாவின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. அதன் பின்னர் 14ஆம் நூற்றாண்டில்தான் சீட்டுக்கட்டுகள் ஐரோப்பாவில் அடியெடுத்து வைத்தன. சரி, நான் எடுக்கிறத விட சார் நீங்கள் நல்லா கார்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு கார்டு. எனக்கு தெரியக்கூடாது, ரொம்ப சீக்கிரட்டாக எடுங்க. அந்த கார்டை நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த கார்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கார்டை மட்டும் அதிலிருந்து தனியாக எடுத்துருங்க. எனக்கு எந்த சூழ்நிலையிலும் கார்டை காட்டவோ யாரும் சொல்ல வேண்டாம். கார்டு என்ன நம்பர்னு கூட கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டிங்களா? பேலன்ஸ் பேக் மட்டும் கொடுத்துருங்க என் கையில். ஓகே, சரி, நீங்கள் எடுத்த கார்டு உங்களுக்கு மட்டும் தெரியும். சரி, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சில பேர் கார்டு எடுத்துகிட்டு மறந்துடுவாங்க. இல்லை, இந்த கார்டு நம்பர், ஸ்பேடு, கிளப்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணும். அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ரைட் த நேம், அது உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாவது ஒன்று அதில் எழுதிடுங்க. இந்த இடத்துல
அந்த கார்டில் எனக்கு பெண்ணில் நல்லா தெரிகிற மாதிரி விஷுவலாக நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு வியூவர்ஸ்க்கெல்லாம் காட்டுற மாதிரி கூட காட்டிட்டு சைன் பண்ணிவிட்டு கூட காட்டிடுங்க. நான் திரும்பிக்கிறேன். ஓகேவா? ஆடியன்ஸ் அவங்களுக்கு பார்த்துடுங்க. பண்ணிட்டீங்களா? கையை க்ளோஸ் பண்ணிங்க சார் கார்டை. ஓகே ரைட். எனக்கு தெரியுமா அந்த கார்டு என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஐ சஃபில் த பேக். நல்லா நானும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். யூ லைக் எனி பிளேஸ் எனி டைம், எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ஸ்டாப்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல நான் அந்த கார்டை எங்கே வேணாலும் வச்சுருங்க சார். ஸ்டாப் நீங்கள் ஸ்டாப் சொன்னீங்க, அந்த இடத்துல வச்சுருங்க சார். இந்த கார்டை வச்சுருங்க. ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எனக்கு காட்டாமல் அந்த கார்டை மட்டும் உள்ள சார். ஓகே, கை காட்டுங்க சார். உங்கள் கை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்டு உள்ளே வச்சுருங்க. அப்படி again I mix the pack. Next again very well mix. சார் இதில் 52 கார்ட்ஸ் இருக்குது. ஒரு கார்டு நீங்கள் எடுத்த கார்டு. ஓகே, எனக்கு தெரியுமா என்ன கார்டு எடுத்திருக்கீங்கன்னு? தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சந்தர்ப்பம் எதுவுமே வாய்ப்பே இல்லை. ஓகே, இதில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் கார்டு இருக்குது, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது சைன் பண்ணியிருக்கீங்க. சரி, டவுட் இருந்தால் மேடம் நீங்கள் இந்த கார்டை ஒரு தடவை நீங்கள் சஃபில் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்க மேக்ஸிமம். நல்லா கார்டு தெரியாதா? பார்த்தோன்னே தெரியலீங்களா? ரெகுலராக நீங்கள் கூட வாங்கி மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை சரி, ஓகே, பார்த்துட்டீங்க. அப்படியே கொடுங்க சார். ஓகே, ரெடி? கார்டை கையில் வச்சுங்க சார். ஓகே, நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரெடியா? இதில் 52 கார்ட்ஸ். ஒரு கார்டு உங்கள் சைன் கார்டு இருக்கும். ஓகே, ரெடி? ஓகே, சார் இந்த கார்டு இருக்குது. இந்த கால் நான் இங்கே வைக்கிறேன். கிளியராக இங்கே பாருங்கள் ஷூவில். ஓகே, உங்கள் முன்னால் இருந்து இந்த கார்டு பேக்கை நான் எங்கேயும் மறக்கல, எதுவுமே பண்ண கிடையாது. ரெடி? வாட்ச். சார், நான் கார்டை என்னோடய ஷூ மேலே நான் அப்படியே அந்த கார்டெல்லாம் கீழே ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, நான் எதுவுமே பண்ணல சார். இந்த ஷூவை உங்கள் முன்னால் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். கிளியராக பாருங்கள். ஒரு கார்டு உள்ளே இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு கார்டு. என்னோடய கை எம்டி. இந்த ஷூ அப்படியே உங்கள் முன்னால் எடுத்திருக்கேன். கிளியராக பாருங்கள். அந்த கை காட்டுங்க சார். அப்படியே ஒரு கார்டு மட்டும் மடஞ்சு இந்த ஷூவில் இருக்கு. என்ன கார்டுங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணி ஷோ த ஆடியன்ஸ், அவங்ககிட்ட காட்டுங்க. அப்படியே சைன் கார்டு இருக்கா? சைன் பண்ண கார்டு. நீங்கள் சைன் பண்ண கார்டு மட்டும் அப்படியே அது விஷுவலாக மறைஞ்சு என்னோடய ஷூக்குள்ளே உங்கள் முன்னால் தான் அந்த கார்டை நான் வர வச்சுருக்கேன். ஓகே, இன்சில் உங்களோட தானே அது ஜோக்கர் கார்டு, கரெக்டாக? பார்வையாளர் ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டை தன்னுடைய ஷூவிற்குள்ளிருந்து எடுத்து கண்டுபிடித்து சொன்ன தயாவிற்கு அடுத்ததாக ஒரு சவால் காத்திருந்தது.
சார் ஏற்கனவே ஒரு மேஜிக் பார்த்துருக்கேன் உங்களை டிவியில். அதில் வந்து எப்படின்னா கயிறு கட்டி வைப்பாங்க, கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வைப்பாங்க, அதுலேருந்து எப்படியோ வெளியில் வந்துடுவீங்க. இப்போ நாங்கள் எங்கள் கேட்டு பூட்டுற சங்கிலி பாதாள சங்கிலி வச்சுருக்கோம், அதில் உங்களை லாக் பண்ணுறேன், அதுலேருந்து எப்படி வெளியில் வருவீங்க பார்க்கணும். நடந்த அதிசயம் என்ன காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, இதுக்கு முன்னால் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் தான். ஓகே, இப்போ நேரடியாக நான் மேஜிக் பண்ண போகிறேன். ஓகேவா? என் கையில் ஒரு 2 காயின்ஸ் வச்சுருக்கேன். தயா அடுத்ததாக சந்தித்த பார்வையாளர்களுக்காக காயினால் மேஜிக்கை செய்து காட்ட அங்கிருந்த பார்வையாளர் ஒருவர் தயாவிடம் ஓர் சவால் விடுகிறார். சார் ஏற்கனவே ஒரு மேஜிக் பார்த்துருக்கேன் உங்களை டிவியில். அதில் வந்து எப்படின்னா கயிறு கட்டி வைப்பாங்க, கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வைப்பாங்க, அதுலேருந்து எப்படியோ வெளியில் வந்துடுவீங்க. இப்போ நாங்கள் எங்கள் கேட்டு பூட்டுற சங்கிலி பாதாள சங்கிலி வச்சுருக்கோம், அதில் உங்களை லாக் பண்ணுறேன், அதுலேருந்து எப்படி வெளியில் வருவீங்க பார்க்கணும். என்ன சார் உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை? இல்லை, கயிறு உங்கள் முன்னால் தான் நான் அந்த இது நீங்கள் பார்க்கும்போது டெலிவிஷனில் கயிறு வந்து உங்கள் முன்னால் நிறையா பேர் சேர்ந்து தான் கட்டினாங்க. பட் உங்களுக்கு ஏன்னா அதில் இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? ஏன் டவுட்டுன்னா அது நான் டிவியில் பார்த்தேன், இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன். ஒரு நேரடியாக உங்களுக்கு பார்க்கணுமா அந்த மேஜிக்கு? சரி, எடுத்துகிட்டு வாங்க சைனை வச்சு பாருங்க. நம்ம சங்கிலி கேட்டு சங்கிலி இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறது? இது என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள், அது லாக் பண்ணியிருப்போம் நைட்டில். நாங்கள் திருப்பி வந்து அது ஓப்பன் பண்ண முடியாது, சாவி இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் சாவி இல்லாமல் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கயிறில் நான் பண்ண மேஜிக்கை இப்போ நீங்கள் வந்து இதே சங்கிலியை வச்சு பண்ண சொல்கிறீங்க. ஓகே, இது ரியல் வந்து ஸ்டீல் தான். ஓகே, ஸ்டீல் தானே? உங்கள் கேட்டை வந்து இதில் தான் நீங்கள் டெய்லியும். ஓகே, சரி, ஓப்பன் பண்ணுங்கள் சார். ஓகே, கேட்டை பூட்டுற ஒரு சங்கிலி எடுத்து என்ன வந்து நீங்கள் கையை பூட்ட போகிறோம். கையை பூட்டு அதில் எப்படி நீங்கள் ரிலீஸ் ஆகி வரீங்கன்னு பார்க்கலாம். ஏற்கனவே தயாவை பார்வையாளர்கள் கயிற்றால் இறுக கட்டி இருக்க அதிலிருந்து நொடி பொழுதில் விடுபட்டு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார். அதை டெலிவிஷன் வழியாக பார்த்திருந்த இந்த பார்வையாளர் கேட்டை பூட்ட பயன்படும் சங்கிலியால் தயாவை கட்டி போட ஆசைப்படுகிறார். முடிந்தால் வெளியே வந்து பாருங்கள் என சவாலும் விடுகிறார். நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். நீங்கள் வந்து கேட்டை பூட்டுற ஒரு சங்கிலி எடுத்து கொடுத்து என் கையை பூட்டியிருக்கீங்க. ஓகே, இந்த கேட்டை இந்த சங்கிலி மீறி யாராவது கேட்டுக்குள்ளே போயிருக்காங்களா சார்? போக முடியாது, சாவி இருந்தால் தானே ஓப்பன் பண்ணி. இது எப்போல்லாம் இந்த சங்கிலி யூஸ் பண்ணுவீங்க? நைட்டில் பூட்டிடுவோம், காலையில் வந்து திறப்போம். காலையில் வந்து திறப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃப்னு நினைக்கிறீங்க இதை? ஓகே, இது முதல்ல இது வந்து ஸ்டீலாங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து. தயாவின் கைகள் இறுக பிணைக்கப்பட்டிருக்க அங்கிருந்த மற்ற பார்வையாளர்களும் சங்கிலி சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என பரிசோதிக்கின்றனர். இது ரியல் பூட்டு தானா? இந்த பூட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. ரியல் பூட்டு தான். பூட்டி இருக்காரா? நல்லா தான் பூட்டியிருக்கிறாரு. சாவி யார்கிட்ட இருக்குங்க? ஓகே, இப்போ சாவி இல்லாமல் இதை ஓப்பன் பண்ண முடியுமா? சாவி இல்லாமல் ஓப்பன் பண்ணுறதா என்ன பண்ணணும்? நீங்கள் போயிடுங்க மேடம். அங்கே சாவி இல்லாமல் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாவி இல்லாமல் ஓப்பன் பண்ணால் உங்கள் பலத்தால் சங்கிலி அறுக்கணும், அப்படின்றத ஓப்பன் பண்ணணும். ஓகே, பலத்தால் சங்கிலி அறுத்துக்கணும். இல்லைன்னா வேற யாராவது ஹெல்ப் பண்ணி இந்த வெல்டிங் மிஷினில் போய் கட்டிங் ஏதாவது பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கட்டர் வச்சு கட் பண்ணி அப்படியும் வாய்ப்பு இருக்குது.
கிரைண்டிங் மிஷினில் கொடுத்தா கட் ஆயிரும். ஓகேவா? கண்டிப்பாக கட். ஓகே. எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இதை ஓப்பன் பண்ணுறக்கு? இது ஓப்பன் பண்ண சான்ஸ் கிடையாது. சான்ஸ் இல்லை. ஓப்பன் பண்ண முடியுங்களா? முடியாது. இழுத்து பாருங்க. ஓப்பன் பண்ணனா அந்த ரிங்கு உடையணும். என்ன ஆகும்? நான் பார்த்தேன். ரெண்டு கையில் பிடிச்சிங்க, ரெண்டு கையில். எவ்வளோ டைம் ஆச்சு? ஒரு செகண்ட். ஓகே, எனிவே தேங்க்யூ வெரி மச். வாரம் ஜெயா டிவி மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.